ஆலப்பாக்கத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, தம்பி நான் டைக்கின் ஏசி யூஸ் பண்ணுறேன், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கீழே இறக்கி தனித்தனியாக பிரித்து வாஷ் பண்ணுறப்பா, என்ன பிரச்சனைனே தெரில, எனக்கு என்ன ஏதுன்னு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ நம்மளும் டேரெக்டாக கிளம்பி சைட்டுக்கு போய்ட்டோம். அங்கே போய் பார்த்தா மிஷின் ஃபுல் பிளாக்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரீசன் தான் இருக்கும். முக்கியமான ரீசனு ஏசியும் ஃபேனும் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பிளாக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி யூஸ் பண்ணுற ரூமை முக்கால்வாசி க்ளீனாக வச்சுக்கணும். க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக பிளாக் ஆகாது. அதோட முக்கியமான விஷயம் சாம்பிராணி, ஊதுவத்தி அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமில் ஏசி போடாதீங்க. ஏன்னா அதோடைய மொத்த புகையை வந்து ஏசி அப்சர்வ் பண்ணிச்சுன்னா சீக்கிரமாக காயில் பிளாக் ஆகிட்டு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த கஸ்டமருக்கு அதுதான் ரீசனாக இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பூஜை ரூம் பக்கத்துலேயே பெட்ரூம்ன்றதால அது ரெண்டுத்தையும் சேம் டைம் யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டு, சார் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்கன்னா. ஸோ கஸ்டமர் ஓகேன்ட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டோரை கீழே இறக்கி கேஸ் லாக் பண்ணிட்டு தனித்தனியாக பிரித்து வாட்டர் வாஷ்லாம் பண்ணிட்டு இண்டோரை அசம்பிள் பண்ணிவிட்டு இண்டோரை தூக்கி லாக் பண்ணி ஃப்ளார் நெட்லாம் டைட் பண்ணிட்டு ப்ரெஷர் ரோலிங் வச்சா ப்ரெஷர் நினைச்சு ஏசி ஆன் பண்ணி கூலிங் செக் பண்ணி காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள்.